எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்களோட மீடியா, ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் தமிழ் மக்களோட சப்போர்ட், இது ரெண்டுத்தினால தான் இப்போ வந்து எனக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு பெரிய இடம் வந்து கொடுத்துருக்கீங்க லவ் டுடே கழிச்சு. அதுக்கு முதல்ல என்னோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போது கிடச்சிருக்கிற ஸ்பேஸ். ஸோ அதே ஆஃப்டர் லவ் டுடே என்ன மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்றதே கொஞ்ச நாள் குழப்பமாகவே இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு வந்து டிராகன் கிடச்சிருக்கு. ஸோ இது என்னோட, as ma'am said, இது எங்களோட 2வது அசோசியேஷன் ஏஜிஎஸோட. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா அவங்க தான் என்னை லான்ச் பண்ணாங்க ஏஜிஎஸ். ஸோ இன்றைக்குமே எனக்கு வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஏஜிஎஸ் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து, டைரக்டர் ஆஃப் ஓமை கடவுளே, ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஃபில்ம். ஸோ ஒரு எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஃபில்ம் கொடுத்த டைரக்டரோட 2வது படத்தில் நான் நடிக்கிறது. ஸோ அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தது தான் வந்து என்னோட 10 வருஷம் ஃப்ரெண்டோட அவரை டைரக்ட் பண்ணி நடிக்கிறது. ஏன்னா நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிஸ்னஸையும் நாங்கள் வந்து பிரித்து வச்சுருக்கோம். அதில் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒர்க்னா ஒர்க், ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப். அது ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருக்கு. அண்ட் இது வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் 21 ரிலீஸ் ஆகுது. தனுஷ் டைரக்ட் பண்ண 20 படமும் இன்னைக்கு 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல வந்து உங்களுக்கு துணையா வந்து விக்னேஷ் சிவன், சிம்பிளா வேற இருக்காங்க. இந்த போட்டியை எப்படி பாக்குறீங்க? ஓகே சார், நல்லா இருக்கு சார். இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்தில் நான் யோசிக்கல. பயங்கரமாக இருக்கு. எங்கேயுமே போட்டி இல்லை சார், இது போட்டியே இல்லை. அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு. நாங்கள் 14 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம். அஜித் சார் படம் வந்துச்சு. அதனால நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்காகவும் ஸ்க்ரீன்ஸ்க்காகவும் 21st புஷ் பண்ணோம். ஐ திங்க் அதே ரீசனுக்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான் சார். டேரக்டர் சார், சார் இது மாதிரி பிரதீப் ரங்கன் வச்சு டிராகன்னா என்ன? ஏன்னா டிராகன் வந்து வெளியில தான் சொல்லுவாங்க, சைனா மொழியில தான் டிராகன் சொல்லுவாங்க, தமிழில் வந்து டிராகனே கிடையாது. இங்கே வந்து வச்சத காரணம் என்ன சார்? அதுதான் ஃபர்ஸ்ட் படத்தோட 5 நிமிஷம் சார். ஆக்சுவலாக இப்போ இந்த ட்ரெய்லர்லேயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது. ஆனால் அது சொன்னால் வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணலை, அது என்ன டிராகன் அப்படின்னு. பட் டிராகன்றது மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்கள் எல்லாருமே ஒரு பீரியட்ல எல்லா காலேஜ் படிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகும்போது ஒருத்தனை பற்றி பேசுவாங்க, டே அந்த சீனியரா பயங்கரமான ஆள்ரா, அராஜகம் பிடிச்சவன்டா அவன், யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தால் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். சீனா சுத்துவார். ஆனால் காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கு அப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் படமாட்டாங்க. இவர் சொன்ன மாதிரி தான், இப்போ மிஷ்கின் இந்த இதில் சொல்லிப்பேன், ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு 4 செவத்துக்குள்ள, ஒரு 4 அந்த காலேஜ் காம்பவுண்ட்குள்ள கெத்தா இருக்கிற ஒரு பையன், அதாவது ஹீரோவா இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஜீரோ மாறும். அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்றது தான் டிராகன். ஸோ டிராகன்றது இப்போ எப்படி சொல்றது, இப்போ அந்த பேருன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி. இப்போ நான் காலேஜ்ல உள்ள என்ட்ரு ஆகும்போது ஐடி சிவான்னு ஒருத்தர் இருந்தார். எல்லாரும் ஐடி சிவா வாங்க இந்த ரேகிங்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு. நான் போய் ஐடி சிவா கிட்டே ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு தொங்க விட்டாங்க தலைகீழ். ஸோ அந்த மாதிரி இப்போ டிராகன்றது ஒரு கேரக்டர். அது வந்து டிராகன்னா கொஞ்சம் ஃபயரா இருக்கும் பேர், கரெக்டா? அதனால அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது ரொம்ப சர்ப்ரைஸ் அழகா இருக்கும், நீங்க பாருங்க. அதே சைக்கலாஜிக்கலா அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரன்றதும் படத்துல இருக்கு. நீங்க ஓமை கடவுளை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதுல இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ஒரு அழகான ஒரு இதோட வரும். டிராகன் ஏன் அப்படின்னு அந்த வார்த்தை, வை டிராகன், அதுக்கான இது ஃபர்ஸ்ட் 3-4 minutes ஆஃப் சார். ராஜு சார் ஹியர். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ட்ரைலர் நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். இந்த
படம் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபீல் குட் மூவி ஓமை கடவுளே. இந்த படம் டேக்அவே என்னவா இருக்கும் சார்? ஒரு ஸ்டூடெண்டோட ஃபெயிலியரை காட்டுறோமா இல்லை சக்ஸஸை காட்டுறோமா? என்ன மாதிரியான இது? சக்ஸஸ் பத்தி பேசுறோம் சார். இந்த படத்துல சக்ஸஸ்னா என்னன்னு பேசுறோம். இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு வந்து 1 லட்சம் சம்பளம் வாங்குறவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா தெரியும். 1 லட்சம் வாங்குறவருக்கு 1 கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல்லா தெரியும். 1 கோடி வாங்குறதுக்கு 10 கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல். ஸோ காசால சக்ஸஸ் மெஷர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பண்ண முடியாது. அப்போ சக்ஸஸ்னா என்ன? வாட் இஸ் சக்ஸஸ்? அப்போ ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் சக்ஸஸ்ஃபுல் இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த படம். நீங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை நேர்மையா சம்பாரிச்சு அதை உங்க சுத்தி இருக்கவங்களையும் உங்களையும் நல்லா பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்ற பேசுற ஒரு படம் தான் டிராகன். இது தட்ஸ் வை இட்ஸ் a very family entertainer because it talks about family and the importance of family. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் பின்னாடி மைக். ரங்கநாதன் எங்க அப்பா பேர் சார். பிரதீப் என் பேரு. பிரதீப் சார். பிரதீப் சார் ஒரு கேள்வி. இப்போ நீங்க லவ் டுடே படம் கொடுத்தீங்க, பெரிய சக்சஸ் ஹீரோவா நடிச்சீங்க. பட் பெரிய சக்சஸ் கொடுத்த நீங்க வந்து தொடர்ச்சியா ஹீரோவா நடிக்க போறீங்களா இல்ல படங்கள் டைரக்ட் பண்ண போறீங்களா? எந்த முடிவு எடுத்திருக்கீங்க அதை சொல்லுங்க. இப்போதைக்கு 3 படம் நடிச்சிட்டு இருக்கேன் சார். அந்த 3 படம் முடியும் போது அந்த டைமில் என்ன தோணுதோ, நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஐடியில் இருந்தேன், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், டைரக்ட் பண்ணேன். நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடித்தேன். இப்போதைக்கு 3 படம் நடிக்கிறேன். அந்த டைமில் தான் டெசிஷன். ஐ திங்க் நடிக்கிறது கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். டைரக்ஷனும் அப்பப்போ ஒரு கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. 2 வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அதனால் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டைரக்ட் பண்ணும் போது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டைரக்ட் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் நான் நடிச்சிட்டு இருப்பேன். சார், இந்த சிம்பு பாட்டு ஐடியா கொடுத்து நீங்களா டைரக்டரா சார்? சிம்பு பாடிட்டு என்ன சொன்னாரு சார்? கொஞ்சம் எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. டைரக்டர் தான் சிம்பு சார் பாடினா நல்லா இருக்கும்னு ஐடியா கொடுத்து சார் அவர் பாட வைக்கிறது. அதுதான், அது டைரக்டர் தான் நினைக்கிறேன் சார். பாட்டு வரிகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் அந்த ஏண்டி விட்டு போன லிரிக் சொன்னது என்னோட டிரைவர் மணி. அவர் தான் வந்துட்டு இப்போ ஒரு நார்மலான ஒருத்தர் வந்து அந்த ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது என் டிரைவர் எப்பவுமே கூட பக்கத்துலேயே வச்சுப்பேன். ஏன்னா ஒரு கதை சொல்லி பார்க்கும்போது அவருக்கு போய் சேர்ந்ததுன்னா அவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஸோ என் டிரைவர் வந்து என் கூடயே தான் இருப்பார் அவர் மணின்னு சொல்லிட்டு. ஸோ ஏண்டி விட்டு போன அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு போயிடுறா. ஸோ என்னவா இருக்கலாம்னும் போது பிரிந்தாய் அன்பே அது இதுன்ட்டு வந்துட்டு இருந்தது. டிராகன் வந்து ஒரு சாதாரண பையன், ஜாலியான பையன், ஒரு பொண்ணு விட்டு போறான்னா என்னடா கேட்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நான் என்னால் ஒரு பொண்ணு விட்டு போனா ஏண்டி என்னை விட்டு போனேன் அப்படின்னு கேட்பேன். அப்படி வந்தது தான் ஏண்டி விட்டு போனேன். ஸோ பேசி அவர் ஃபர்ஸ்ட் நான் அமிச்சும் போது அஸ்வத் நான் இதெல்லாம் பாட மாட்டேன் சார், பிரேக்கப் சாங்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க, உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் நம்புறேன், நீங்கள் பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சோம். அவருக்கு அமிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஆஃப் த சாங். அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாடினார். இல்ல சார், அது அஸ்வத் சார், அஸ்வத் ஜி, உங்களுக்கு 2 questions, one for you and one for the producer. Over to the first question. And the kadara work big time. Thank you, sir. How did that happen? One to the producer, ma'am. Adukku vandu neenga one of your tweets only it mentioned that, you know, what all these people do when I'm not in office. And adukapra vandu these people went abroad and then, you know, you had a song that was shot in several European countries. So were you not aware of it? And what made you put those statements? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு போட்டு அமிச்சது ப்ரொடியூசர் தான். அவங்க காசு கொடுத்தாதான் போக முடியும். செகண்ட் வந்துட்டு அங்கே போனதுக்கு அப்புறமா ஆக்சுவலாக இட் வாஸ் அன் ஐடியா ஆஃப் பிரதீப் டு ப்ரோ, இங்கே இவ்வளோ தூரம் ஃபாரின் வந்திருக்கோம், நம்ம ஏன் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது. ஸோ நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஷூட்டிங்கில் சாங். ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறோம், வி ஹேட் டு கேப்சர் த என்டையர் இது, டைமிங் பேஸ் பண்ணி ஷூட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு நடுவில் சின்ஸ் பிரதீப் சொன்னதுனால எனக்கு அது ஒரு வேலிடாக பட்டுச்சு அந்த இது. ஸோ அந்த இதில் வந்து சரி ஓகே அப்படியே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சது தான். ஸோ அது என்ன ஆச்சுன்னா அதை எக்ஸாக்டாக அப்படியே சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணிட்டோம். ஸோ பிரதீப்ஸ் ஐடியா வாஸ் டு லைக், இந்த மாதிரி நம்ம ஏன் இது அனுப்பக்கூடாது, நம்ம ஏன் ஃபாரின் அப்படின்ற அந்த இது வந்துட்டு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். ஸோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ திரும்பி வரணும் இல்லையா, அப்போ சும்மா இருக்கும்போது
வந்துட்டு இருக்கும்போது நான் அவனை பார்த்து இந்த டயலாக் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபயர் ஆகி நானா அப்படி இது கதற அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லும் போது அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதானே தவிர இட் வாஸ் நாட் லைக் பிளான்ட். அது ஒரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோவில் வந்தது. ஆனால் பிரதீப் என்ன அதுக்கப்புறம் சொன்னா, இந்த கதற நல்லா இருக்கு, அதை நிறைய வாட்டி எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஐடியா டு ஷூட் இட் இன் மல்டிபிள் டைம்ஸ். அதுதான் இது. அதே மாதிரி ப்ரொடியூசர் மேன்ட்டு ஃபர்ஸ்ட்லாம் காட்டல, எல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியாது. சரி அது வேற நான் வேற இருக்கேன் ஸ்க்ரீனில் பெரிய பார்த்து வேற பென்சில் ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அதுக்கு அதான் நான் நல்லா பார்த்தேன். பயங்கரமாக விழுந்து வந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க அவங்களும், அசோசியேட் கிரியேட் ப்ரொடியூசரும். ஸோ அதனால ஓகே ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி. இட் வாஸ் த பேசிக் திங் வாஸ் டு இவ்வளோ தூரம் போகிறோம், ஃபாரின் வரைக்கும் போகிறோம், ஏன் நம்ம வந்து ஒரு இது பண்ணக்கூடாது, அந்த இமோஷன் தான். டைரக்ட் சார் ஒரு நிமிஷம் அர்ச்சனா மணி. சும்மா ஃபன்னான ட்வீட் தான். ஏன்னா அவங்க 2 பேரும் எப்போவுமே ஏதாவது செட்டில் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் இது. அண்ட் ப்ளஸ் ஐ வாஸ் நாட் தேர் டியூரிங் த ஷூட். ஸோ ஐ தாட் ஓகே சும்மா ஒன்று போடலாம் அப்படின்னு. நோ இன்டென்ஷன் அது. ஆக்சுவலி இவங்க வந்து வெளில தான் யங் அண்ட் ஃபன் டீம் மாதிரி இருக்கும். ஆனால் லிட்ரலி எவ்ரிடே வாஸ் எக்ஸ்டெண்டட் கால் ஷீட். ஃபுல்லாக ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிடைக்கிற ஒரு செகண்ட் கூட யாரோட டைமும் வேஸ்டே பண்ணல. தே ஜஸ்ட் மேனேஜ்ட் இட் ஸோ வெல். ஸோ சார் பிரதீப் சார், சார் பார்க்கறதுக்கு தனுஷ் சார் மாதிரி அழகா இருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். இங்க சார், அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருக்கு. உங்களோட டைலாக் மாடுலேஷன் வந்து எஸ் சூர்யா சார் மாதிரி நடிப்பு அரக்கன் மாதிரி இருக்கு. வரக்கூடிய படங்கள்ல உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார்? மைக்கு முன்னாடி டைரக்ட் சார், இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறது வந்து இப்போ அப்படி இப்போ இப்படி 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 மாறிட்டு இருக்குமான்ற மாதிரி. என்னென்னா இப்போ நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும்போது ஒரு விதமாக நடித்தேன். உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர், கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு. இப்போது ஆக்சுவலாக டிராகனில் வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக. நான் கிட்டத்தட்ட டைரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவார், அதை தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கேரக்டர் தான் டிராகன்றவன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பான். ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடித்து ட்ரை பண்ணேன். ஸோ இனிமே வர படத்தில் அந்த டைரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன். சார் இப்போ வந்து நான் கேட்குறது வந்து முத்த காட்சி பற்றி சார். என்னன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் ஜெயம் ரவி சார் வந்து நீங்கள் முத்தம் கொடுக்கல, செகண்ட் படத்தில் வந்து கடைசி சீனில் வந்து முத்தம் கொடுத்தீங்க. இப்போ இந்த படத்துல இருந்து 2 முட்டையும் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க. அது டேரக்டர் வச்சாரா இல்லை நீங்களா ஃபிக்ஸ் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் டைமில் வந்து அந்த கோமாளி படத்தில் வந்து கிஸ் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அவர் கிஸ் பண்ணுவார், அதனால அடிப்பாங்க, அதனால ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும்ன்ற மாதிரி. ஆனால் சார் வந்து வேணான்னு சொன்னாங்க, அந்த கிஸ் வந்து நம்ம அப்படி எடுக்க வேணாம், சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை, அது சீட் பண்ணி எடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டேரக்டர்கிட்ட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஹி ஃபெல்ட் அந்த கதைக்கு ஆக்சுவலாக படத்தோட கதையில வரும் அது, அந்த மாதிரி ஒன்று ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவர் சொன்னது அது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இல்லை நண்பர்னால வந்து முழுமையாக உரிமை எடுத்துக்கினாரா சார்? நான் இப்போ என்னோட ஓமை கடவுளை பார்த்துருக்கீங்களா? அதோட கிளைமேக்ஸில் கோர்ட்டில் கிஸ் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் சார். அவன் வந்து ஹீரோ வந்து ஒரு அந்த பொண்ணை பார்த்தா ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் வந்துட்டு கடைசியாக அந்த பொண்ணை கிஸ் அடிக்கிறதுல 1000 ஒரு 20 பேஜ் டைலாக் அந்த ஒரு கிஸ்ல இருக்கு சார். அதை வந்து கிராஸ் ஆவோ அதை வந்து இதனால வந்து படத்தை இது பண்ணலாமோ அந்த மாதிரி கிடையாது சார். அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் அவன் சொன்ன மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் வேணான்னாரு, நான் தான் சொன்னேன் எனக்கு அது வேணும். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே இட் ஷோஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ். நம்ம எல்லாருமே கிஸ் பண்ணுறது தான் சார், அப்புறம் என்ன சார்? அதனால தான் இதில் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு கிஸ் தான் போட்டு அது எல்லாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது சார். அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் இருக்காது சார். அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டர்ஸ் ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் டூயிங் இட். அதுக்கு மேலே அதில் எந்த விதமான இதுவுமே இல்லை சார். அச்சனை ஒரு நிமிஷம் பாலன், ஒரு நிமிஷம். டைரக்ட் சார், இதுவும் ஒரு கல்லூரி படம், இது என்ன புதுசா இருக்கு? அதான் சார், இது வந்து கல்லூரி படம்ன்றது வந்து மட்டும் கிடையாது சார்.
இது வந்து கல்லூரி முடிச்ச ஒரு மாணவன், அதுக்கப்புறம் இப்ப சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கல்லூரியில இருந்து ஆட்டம் போட்டு வெளியே போற ஒருத்தன், ஒரு 4 செவத்துக்குள்ள ஹீரோவா இருக்க ஒருத்தன் ரியல் லைஃபை ஃபேஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்றதுதான் கதை சார். அர்ச்சனா மேடம், அதனால அது காலேஜ்குள்ள இருக்கு. அர்ச்சனா மேடம், முன்னெல்லாம் ஏஜிஎஸ் படம்னாலே கல்பாத்தி பிரதர்ஸ் 3 பேர் வருவாங்க. இப்போ எல்லாமே கல்பாத்தி சிஸ்டர் நீங்க 2 பேர் வரீங்க. அதனால ப்ரொடியூசரா கேட்குறோம், சக்சஸ் ரேட் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு, போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோவோட சம்பளம் வந்து பல மடங்கு கூடுது அப்படிங்காங்க. லவ் டுடேக்கு அப்புறம் இவர் பல மடங்கு இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கினாரா? நாங்கள் நம்பர்ஸ் கேட்க மாட்டோம், உண்மையா இல்லையா? அப்பெல்லாம் எங்களுக்கு என்ன ஆசையோ அது கொடுக்குறோம், அவருக்கு என்ன வேணுமோ அது நடக்குது. பிட்வீன் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் தான் அது எப்போவுமே. ஒரே நிமிஷம், மைக் கொடுங்க. மைக். நீங்க ஆக்சுவலா இயக்குனர், இந்த இயக்குனர் எப்படி உங்களை இயக்கியிருக்காரு? அவரு நடிகரா நடிச்சிருக்காரா இல்ல இயக்குனராவே நடிச்சிருக்காரா? இயக்குனர் நடிச்சிருக்காரு. அது எனக்கு லாஸ்டா புரியல. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு பதில் சொல்றேன். ஆக்சுவலா டைரக்டர்னா ஒரு போர்ஷன்ல இப்படிதான் நடிக்கணும் அவர் சொல்லுவாங்க. ஆமா. நீங்களும் இயக்குனர் தானே? ஆக்சுவலா அவர் சொன்னது உங்க வாங்கிட்டீங்களா? நடிகரா நீங்க ட்ரை பண்ணீங்களா இல்ல இயக்குனராவே ட்ரை பண்ணீங்களா? நானு ஓகே. இல்ல முழுக்க அவரு அப்படி விட மாட்டாரு. நானும் வந்து ஆரம்பத்துல வரும்போது சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, அப்படியே போய் அப்படியே போடுவோம், ஒரு 2 டைலாக் போடுவோம், கவுண்டரை போடுவோம், ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைச்சேன். நம்ம இஷ்டப்படி லைட்டா அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது முதல் நாள்லயே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன் இது இல்லையே டைலாக் அப்படின்னு வந்துட்டாரு. ஸோ இல்லை ப்ரோ, இது ஒரே ஒரு மானியத்தேனே தானே. இல்லை அது இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். என்ன அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுங்க. அது என் ஆக்டிங்கில் மட்டும் இல்லை, எடிட்டிங்கோ, மியூசிக்கோ, இல்லை சினிமோட்டோகிராஃபியோ, ஒருத்தன் போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன விஷயமும் அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு. முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் என்னோட நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும். ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்றுமே பண்ணார். எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களை தான் ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும் பொழுது படம் முழுக்க வாயில சிகரெட் தான் வச்சிருக்கீங்க, நடுவில் தண்ணி வச்சிருக்கீங்க. இதை கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு நீங்க சொன்னீங்களா இல்லை இனிமே அதிகமா நடிப்பீங்களா அந்த மாதிரி சிகரெட் வச்சுக்கிட்டு? இது இப்போ டைரக்டர் நீங்களும் சொல்லலாம், டைரக்டரும் சொல்லலாம். இல்லை, நான் ப்ரொடியூசராக சொல்கிறேன். அதனால தான் இந்த படத்தை பார்க்கணும் எல்லாருமே. காலேஜில் போகிற பசங்க, இது மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிற பசங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் ஒரு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ வெரி மீனிங்ஃபுல் ஃபிலிம். இட்ஸ் நாட் அ சில்லி காலேஜ் ஃபிலிம் கிடையாது. மிஸ்டர் அஸ்வத், ஆக்சுவலி ஓமை கடவுளே ஓமை கடவுளை வந்த டைம்ல தான் இந்த டிவோர்ஸஸ் வந்து அதிகமாக பூம் ஆச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் அதில் பெரிய சேஞ்சஸ் இல்லை, அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஆனால் உங்களோட மூவி இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு மெசேஜாகவே நிற்குது. அந்த மாதிரி இந்த மூவி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பிரச்சனை அல்லது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போதா? எதுவும் எனி மெசேஜஸ் வில் யூ கோனா கன்வே அந்த மாதிரியா?